தமிழகத்தில் 9 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளராக சத்யபிரதா சாஹூ நியமனம் செய்யப்பட்டுள்ளார். TNPSC செயலாளராக பனோத் மருங்கேந்தர் லால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் செயலாளராக கேசு பழனிசாமியும், போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையராக கிரண் குராலாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 56 IPS அதிகாரிகள் உட்பட 70 காவல் உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இதில் 3 ADGP-கள் DGP-களாகவும், 7 IG-கள் ADGP-களாகவும், 3 DIG-கள் IG-களாகவும் பதவி உயர்வு பெற்றுள்ளனர். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் DGP-யாக பதவி உயர்வு பெற்று ஆயுதப்படை DGP-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சைபர் கிரைம் ADGP சந்தீப் மிட்டல் DGP-யாக பதவி உயர்வு பெற்று சைபர் கிரைம் DGP-யாக பணியை தொடர்கிறார். மாநில பொருளாதார குற்றப்பிரிவு ADGP-யாக உள்ள பாலநாகதேவி DGP-யாக பதவி உயர்வு பெற்று அதே பிரிவில் பணியை தொடர்வார் என்றும், கூடுதல் பொறுப்பாக குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு DGP பணியை கவனிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைத்துறை ADGP-யாக உள்ள மகேஸ்வர் தயாள் சட்டம் ஒழுங்கு ADGP-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். CBCID IG-யாக உள்ள அன்புக்கு ADGP-யாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. தென்மண்டல காவல்துறை IG பிரேமானந்த் சின்ஹா ADGP-யாக பதவி உயர்வு பெற்று ஆவடி காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை அமலாக்க பணியகம் ADGP-யாக உள்ள அமல்ராஜ் தாம்பரம் காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகளை சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக 19,000 காவல்துறை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊர்காவல் படையினர் சுமார் 1,500 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இரவு 9 மணியிலிருந்து சென்னையில் 425 இடங்களில் வாகன தணிக்கை மேற்கொள்ள குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இருசக்கர வாகன பந்தயத்தை தடுக்கும் வகையில் 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாலை முதல் புத்தாண்டு தினம் வரை பொதுமக்கள் கடற்கரைகளில் குளிக்கவோ இறங்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்வதை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன.